Hi friends, வணக்கம் and welcome back. இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது நிசான் மேக்னெட்டோட பேசிக் மாடல் XCல ஆட்டோமேட்டிக் ஈஸி ஷிஃப்ட் மாடல் தான். இதில் பார்த்தீங்கன்னா XC, XL, XV மொத்தம் 3 மாடல் இருக்குங்க. இது பேஸ் மாடல் அண்ட் இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 6,59,000 ஆரம்பிக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,94,000 வருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பாக்ட் SUV செக்மெண்ட், ஒரு 4 மீட்டர் இருக்கிற காம்பாக்ட் SUV செக்மெண்ட். பட் ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிசான் இங்கே அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டிக்காக உங்களுக்கு மொத்தம் 2 ஏர்பேக் இருக்குது. ABS, CBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், வெஹிக்கிள் டைனாமிக் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக குளோபல் அண்ட் கப் யூரோப் கிராஷஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஸ்டார் வாங்கி அசத்திருந்தது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா விவரத்தையும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்கள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆட்டோரூலி நிசான் நந்தனம்ங்க. ஸோ இந்த வண்டி பேஸ் வேரியண்ட்டில் டியூ பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. நீங்களும் நிசான் காசு வாங்கினா ஸ்க்ரீனை தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வண்டியோட சாவி பேசிக் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலரில் நிசான் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்பேர் கீயும் வந்து கூட அடிஷ்னலாக வந்திருக்கு. வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் சென்டரில் வந்து உங்களுக்கு நிசானோட பிராண்டிங் இருக்குது. அண்ட் இந்த க்ரில்லும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ட்ரீட்மெண்ட்டோட வருது. அண்ட் க்ரில்லும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான எலமெண்ட் வந்திருக்கு. ஸோ லுக் வைஸ் நல்லா கிராண்டியராக இருக்குது பார்க்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பரில் ஒரு க்ரோம் லைன்ஸ் வந்திருக்கு. கீழே வந்து ஃபாக்லாம்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். மொரோவர் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் லைட் வந்து ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 mm இருக்குது. ஸோ SUV ஸ்டாண்ட்ஸ்லாம் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்காக. காரோட லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட் அவுட், இங்கே ஒரு டர்ன் இண்டிகேட்டர் ஹாலஜன்லேயே வந்திருக்கு. சென்டர் ஒரு பிளாக் அவுட்ஸும் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா ஸ்லீக்காக பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 வைப்பர் பிளேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த பானட்டோட டிசைனை பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது பார்க்க. இன்ஜின் பானட் மேலே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் கட்டிங் பண்ணாதான் வெரி வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக் இது 1 லிட்டர் 999 cc இருக்குது. 72 PS பவரும் 96 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல், அதே போல் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கில் வருது. இது வந்து AMP டிரான்ஸ்மிஷன். இது இல்லாமல் உங்களுக்கு டர்போவில் வருது. அது வந்து 100 PS பவர் வரும். அதுலேயும் மேனுவல் அண்ட் CVTலையும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் A பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னெட்டின் பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அட்டென்ஷன் டீட்டெயிலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக்ல இருக்கிறதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸி. முன்னாடியெல்லாம் பேசிக் மாடலில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் மாடல்லே வந்து கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலருக்கு இந்த பிளாக் நல்லாயிருக்கு. பிபியில் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க மேட் பிளாக் ஃபினிஷிங்கோட. மேலே வந்து இந்த வண்டி பேசிக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதுவும் கான்ட்ராஸ்டான ஒரு சில்வர் லைன்ஸ் வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. SUV ஸ்டாண்ட்ஸில் இருக்குது. பார்க்கும்போது சைட் ப்ரொஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து 4 மீட்டர் செக்மெண்ட்டு. ஸோ பாருங்கள், ஒரு காம்பாக்ட் SUVக்கு ஏற்ற அனைத்து அம்சமும் இந்த வண்டியில் கொடுத்துருக்கு. ஃப்ரண்டல் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர் வந்து கிளாசிக்காக வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு பேசிக் மாடல் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டயர் சைஸில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் டயர் சைஸ் பாருங்கள் 16 inch கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 195/60 16 inch டியூப்லெஸ் டயர்ஸே வந்திருக்கு. என்ன ஒன்று வீல் கேப் மட்டும் நம்ம வாங்கி அக்சசரிஸில் போடணும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 inch வருது. ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இந்த வந்து ஒரு 4 மீட்டர் செக்மெண்ட்டு ஒரு காம்பாக்ட் SUVல வரும்போது ஒரு 16 inch வீல் வந்து நல்லா கரெக்டான ஒரு சைஸாக இருக்கும்ன்றது நான் சொல்கிற கருத்து. அண்ட் பாடியிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் ஆத்த ஸ்லாடிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியும் கூட தான். பாடி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாடிங்ஸ் வந்து ஸோ பாடி ஃபுல் கிளாடிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு சேஃப்டியும் கூட. ஏது பாடியில் உரசுனா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாடிங்ஸ் தான் அடிவாங்க தவிர பாடி வந்து உங்களுக்கு அடிவாங்காது. வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் மெக்பாஷன் ஸ்டர்ட் வித் லோயர் டிரான்ஸ்பர்ஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாயில் ஸ்ப்ரிங் வந்து அதுதான். அண்ட் உள்ள பாருங்க ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாடிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணலை. நிறைய பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாடிங்ஸே வந்து கொடுக்குறதுல ஓப்பனாக விட்டுறாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் பண்ணாமல் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இன் டியூப் டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 inch டியூப்லெஸ் டயர்ஸ். இந்த ஸ்பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வந்து டாப் மாடலில் இருக்கும். சில மாடலில் வந்து டாப் மாடலில் கூட கிடையாது, எக்ஸ்ட்ரா போடணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாய்லர் வந்து டிஃபால்ட்டாக ஃபேக்டரி ஃபிட்டடாக ஒரு பேசிக் மாடல்லே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாம்ப் வந்திருக்கு. அண்ட் ஒரு வாஷருக்கும் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்க டிஃபாகர் லைன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடலே கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ் வருது, வைப்பரும் கொடுத்துருக்காங்க. டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 லிட்டர் இருக்குங்க. அண்ட் லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட் டைல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பாடியில் வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் பாதி வருது. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஸ்பிட் டைல் லைட்டு.
சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிசான் லோகோ, அதுக்கு கீழே வந்து மேக்னைட் பாத்தீங்கன்னா குரோம்ல வந்து அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக் மாடல் ஆட்டோமேட்டிக் இல்லையா? எஸ், பாத்தீங்கன்னா ஈஸி ஷிஃப்ட்னு குரோம்ல வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பம்பர்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் 2 வந்திருக்கு, நம்பர் பிளேட்கான லைட் வந்து வந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் மாடலில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார் வந்து மொத்தம் 4 இருக்கு. ஸோ அடுத்தபடியாக வண்டியோட ரியரில் இருக்கிற பூட் ஸ்பேஸ் அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரியர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஓப்பன் பண்ணது இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த நம்பர் பிளேட்டுக்கான லைட் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணலை. அண்ட் லாக் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சி நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷிங் வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருது, நல்ல விஷயம். பார்சல் ட்ரே வந்து ஃபேக்டரி ஃபிட்டடாக வரல, அக்சசரிஸ்ல வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மற்றபடி பூத் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா மேசிவாக இருக்குது. 336 லிட்டர்ஸ் வந்து பூத் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் வந்து ஹார்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. பூத் ஸ்பேஸ் பாருங்க, நல்லா மேசிவாக பெருசாகவே இருக்குங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 இன்ச் கிடையாது, பாருங்க 14 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைஸ் வந்து கம்மி, 165/80 ஆர் 14 இன்ச் கொடுத்துருக்கிறது வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. பட் 2 சைஸ் கம்மிங்க. ஏன்னா பொறுத்த வரைக்கும் பூத் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவா இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டும் வந்து ஃபுல்லாமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60/40ல ஃபுல்லி ஃபோல்டபிள். உங்களுக்கு ஒரு ஹூக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பக்கமும் ஒரு ஹூக் இருக்கு. ஸோ 2 ஹூக்கு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, அடுத்தபடியா இந்த நிசான் மேக்னைட்டோட பேசிக் மாடலோட இன்டீரியர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்றது ஒன் பை ஒன்னா டீடைலா பார்க்கலாம் வாங்க. டோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்ஸ் கூட வந்து பாடி கலர்ல கொடுத்துருக்காங்க. அது பிளாக் கலர்ல கொடுக்காம நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கீ போடுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்கு. இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா டியூல் டோன் கலர்ல வந்து இருக்கு. ஸோ பிளாக் அண்ட் ஒரு கிரே ஃபினிஷிங்ல வந்திருக்கு, சில்வர் லைனிங்கும் வந்திருக்கு. உள்ள போய் இன்னும் கொஞ்சம் டெப்தா வந்து நம்ம பார்க்கலாம். டோரை பொறுத்த வரைக்கும் லாக்கிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து கிளாசிக்கா பழைய டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. டோர்ல வந்து பிளாக் கலர் ஃபினிஷிங் வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்திருக்கு. நீங்க லாக்கிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் ஃபினிஷிங்ல வந்திருக்கு. 4 பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் திஸ் இஸ் பேசிக் மாடல் 4 பவர் விண்டோஸோட வருது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர்ல வந்து எலமெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளாத் டிசைன் வந்து வந்திருக்கு. பாத்தீங்க அப்படின்னா நல்லா குஷனிங் வந்து நல்லா இருக்கு. ஸோ நல்லா பிரீமியமான ஒரு டிசைன் வந்து வந்திருக்குங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இதே போலதான் எல்லா டோருமே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓல்ட் ஸ்கூல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பேசிக் மாடல். சீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் சீட் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான ஒரு கிரே கலர் எலமெண்ட் வந்து வந்திருக்கு. சின்ன சின்ன டெக்ஸ்சர் டிசைனும் வந்து நல்லா பிரீமியமா இருக்கு. பாருங்க, நல்லா ஒரு கர்வியா வந்து பெருசாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, இது பேசிக் மாடல் தான். அண்ட் குஷனிங்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் மாடல்லே வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தர மாட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் வருது. ஈவன் திஸ் இஸ் த பேசிக் மாடல். வண்டியோட டயர் ப்ரெஷர் டீடைல்ஸ் எல்லாம் எவ்வளவு மெயின்டைன் பண்ண ஸ்டிக்கரிங் இங்க பண்ணிருக்காங்க. நான் சொன்னா இல்லையா பாடி கிளாடிங்ஸ், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஓப்பனா இருக்கு பாருங்க. எங்கேயாவது இடிச்சா கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில இந்த இடத்துல உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ பாடியில இது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ நல்லா வைடராகவே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியில பெட்ரோல் ஃபியூல் ஓப்பன் பண்றதுக்கான ஹூக் வந்து இந்த இடத்துல இருக்கு. இது வந்து மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக். ஸோ வந்து ஒரு டெட் பெடல் 2 லிவர் மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஓப்பன் பண்றதுக்கான ஹூக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பானட் ஓப்பன் பண்றதுக்கான ஹூக்குங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ உட்காந்துட்டேன். கீழே பாத்தீங்கன்னா ஒரு டெட் பெடல் இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இல்லையா? ஸோ இந்த லெக்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லெக் வந்து நல்லா வந்து ஃபுட்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் ரெப்பரேஷன் எதுவும் கிடையாது, லெதர் பேட்டர்லாம். ஏன்னா அது பேசிக் மாடல். பட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷா இருக்கு. நிசான் பிராண்டிங் வச்சிருக்காங்க. ஒரு ஏர் பேக் வந்துருக்கு. இங்கே பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா வந்து சில்வர் எலிமெண்ட்டும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ மற்றபடி ஸ்டேரிங் மோட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் கிடையாது. ஹாரனும் வந்து உங்களுக்கு சாஃப்டா இருக்கு. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஸ்டேரிங்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் பேட்ச்க்கான கண்ட்ரோல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும், லைட்டுக்கான கண்ட்ரோல் ஸ்டர்ன் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைட்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. சென்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே டிஜிட்டல் இருக்கு. ஆக்சுவலாக அந்த பிரேக் ப்ரெஸ் பண்ண சொல்லுது ஆன் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஆர்பிஎம் மீட்டர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் அண்ட் ஃபியூல் கேஜ்க்கான லெவல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு இங்கே வந்து எந்த கியரில் இருக்குது, அதை நியூட்ரல், ட்ரிப், மற்ற டீட்டெயில் ஸ்பீடோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இதுக்கான கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ரேஞ்சும் வருது. இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ஃபியூல் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ், சர்வீஸ் இன்டர்வல், அண்ட் டயர் ப்ரெஷரும் வந்து நம்ம இங்கே வந்து
செட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கு. எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டனும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் கலரில் டிசைன் வந்து இருக்கு. சின்ன பேட்டர்ன் இருக்கு. ஏசி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கர்வியாக இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா சில்வர் எலிமெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் டிசைன் பாருங்க. சின்ன சின்ன எலிமெண்ட் வந்து டெக்ஸ்சர் டிசைனில் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது டேஷ்போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் டோன் ஃபினிஷிங்கில் இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ அந்த டோர்ல இருந்து அந்த கலர் வந்து பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அதே மேலே வந்துருக்கு. ஏசி வந்துட்டு எல்லாம் மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா த்ரோ வந்து நல்லா இருக்கும். பேக்ல உங்களுக்கு ரியர்ல இருக்கிற பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்துட்டு வந்து நல்லாவே வந்து த்ரோ கிடைக்கும். ஸோ 4 வெண்ட் இருக்கு. மியூசிக் சிஸ்டம்லாம் இந்த வண்டியில கிடையாது. ஏன்னா இது பேசிக் மாடல். பட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வேணா நீங்க அக்சசரிஸ்ல பண்ணிக்கலாம். டச் ஸ்கிரீன் போட்டுக்கலாம். இது பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரியர் லைட்க்கான சுவிச்சஸ் வந்து இங்கே இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரியர்ல இருக்க டீஃபாகருக்கான சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசியோட மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளோவர் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஏசி மட்டும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்க சென்டர் கன்சோல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வியான டிசைன் லாங்குவேஜ் வந்து அழகா இருக்கு. கலரும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா ஒரு பேஜ் கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து 12 வாட்ஸ் பவர் சாக்கெட் வந்து இருக்கு. அண்ட் இங்கேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான வண்டியை வந்து இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் சொன்னால. எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாகவும் கன்வெர்ட் பண்ணி ஓட்டலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரிவர்ஸில் வச்சிடலாம். நியூட்ரல் அண்ட் டிரைவ் மோடு. ஸோ ஈஸி தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஓட்டுறதுக்கு. அண்ட் ஒரு ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் எண்டிங்கில் க்ரோம் ஃபினிஷிங் வந்திருக்கு. இங்கே ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துருக்குங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே ஒரு ஏர் பேக் இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பாருங்க நல்லா மேசிவாக பெருசாக கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட வருது. அண்ட் ரொம்ப பெருசாக இருக்குங்க. நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கல. ஸோ ரொம்ப வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா இங்கே கைப்பிடிக்கிறதுக்கான ஒரு இடம் பேசஞ்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரரும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரரே இப்போ ஆட் பண்ணுறதில்ல. ஸோ பேசிக்லி அது கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். நார்மல் ஹாலஜன் டைப் தான். ஸோ அது வந்து இதுலலாம் வந்து எல்இடி தரல. பட் ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. மேப்பிங் லைட்ஸ் எல்லோ கலர்லாம் நல்லா கிளாசிக்காகவே இருக்கு. அண்ட் டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி வந்து சன்ரைசர் கம்பெனி மட்டும் வந்து இருக்காங்க. சென்ட்ரல்ல இருக்கிற இந்த ஐஆர்விஎம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே நைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து கிடையாது. மேனுவலாக கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா டோர்லேயே வந்து ட்ரிம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் ஃபினிஷிங் நல்லா குஷனிங் சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க ஒரு கிரே கலர்ல. அண்ட் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் திஸ் பேசிக் மாடல். நீங்க ஒரு சில்வர் எலிமெண்ட் வந்திருக்கு. லாக்கிங்ஸ் ஆன இதெல்லாம் பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய கிளாசிக் கோல்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே வந்து வந்திருக்கு. சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருதுங்க. எஸ் பாருங்க பிளாக் தீம்ல வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த கான்ட்ராஸ்டான வந்து இந்த கிரே கலர் ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருக்கு. நல்லா ஒரு வைடரான சீட்டா இருக்கு. சீட்டோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாவே இருக்கு. ஸோ உள்ள போய் உட்காந்து லெக் ரூம் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சீட்டில் உட்காந்துருக்கேன். லெக் ரூம் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து தாராளமாக உட்காரலாம். வயசானவங்க கூட ஈஸியாக உட்காரலாம். ஸோ வந்து ரொம்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கு. அண்ட் அண்டர் டைப் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பாருங்க இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ திஸ் த ஓவரால் ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்பேஸ். அண்ட் பேக்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கு. ரியர்ல அந்த வண்டியில ஏசி கிடையாது. ஏன் அப்படின்னா இது ஒரு பேசிக் மாடல். அண்ட் ரூஃப்ல வந்து ஆல்ரெடி சொன்னா டேஷ்போர்ட்ல மேலே தான் உங்களுக்கு ஏசி வெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் வந்து கேபின்ல ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ பேக்ல இருந்து பார்க்கறதுக்கு இந்த இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூல் டோன் ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்கு. பாருங்க அதே போல மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு மேப்பிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் டைப்ல இருக்கு. எல்இடி கிடையாது. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு பேக்ல உங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஹூக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவார்டர் மிரரும் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுவும் வந்து நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வியூவிங் ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் அந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கு. ஸோ வியூ பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து இருக்கு. ஹெட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே பேக்ல சாஞ்சி உட்காந்துருக்கேன். இந்த ஹெட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. சென்டர்ல வந்து ஆர்ம்ரெஸ்ட் வந்து மிஸ்ஸிங். ஏன்னா இது ஒரு பேசிக் மாடல். ஸோ அதை எதிர்பார்க்க முடியாது.
மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக இந்த ப்ரைஸ் பேண்ட்டுக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க முடியுமோ நிசான் தரப்புல எல்லாமே வந்து கொடுத்து அசைத்திருக்காங்கன்னே சொல்லலாம். நண்பர்களே, மொத்தத்தில் இந்த நிசான் மேக்னெட்டோட பேசிக் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் யாருக்கானது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் ஒரு பெரிய வண்டியாக வேணும், ஒரு 4 மீட்டரில் வேணும், ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும், பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குன்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். முக்கியமாக சேஃப்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ப்ரைஸ் ஒர்த்தியாக அந்த பேஸ் மாடல் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கார் அண்ட் பைக் வீடியோஸ் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.